சுட்டுமிழி சுடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் ஸ்கூலுக்கு போக போகிறேன் அப்படின்னு டைரெக்டாக தியா தருண் கிட்டே சொல்ல முடியாது அப்படின்னு சாமி கிட்டே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேப்டனை வரைஞ்ச ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதுக்குள்ளே அபிக்கு தையல் போட்ட இடத்துல, அதாவது தையல் பிரித்த இடத்துல வலி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி கிருகிருப்பாயிடுச்சு. ஸோ மாத்திரை போடலை, சாப்பிட்டுட்டு அதனால் மாத்திரையை போட்டுட்டு வலிக்கான மாத்திரையை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதுனால சுடர்கிட்ட சொன்னால் பயந்துருவாங்க அப்படின்னு. ஸோ பேப்பரை, அதாவது ட்ராயிங்கை பார்க்காமலே பார்த்துட்டேன், நல்லா இருக்குது, நீ எடுத்து வச்சுட்டு நம்ம தூங்கலான்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சுடர் தூங்கும்போது நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் கேப்டன் கிட்ட இதை காட்டணும் அப்படின்னு சுடர் ரொம்ப சந்தோஷமாக பேக்கில் எடுத்து வச்சுட்டு தான் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே தியா தருணும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சுடரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சண்முகமும் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சுடர் எப்படி ஸ்கூலுக்கு போக போகிறா அப்படின்னு. அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கவும் பிள்ளைங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே சுடருக்கும் அபியும் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே சுடர் நீ பத்திரமா போயிடுவியா, இல்லை உன் கூட நான் வரட்டுமா அப்படின்றாங்க. வேண்டாமோ, உங்களுக்கு எதுக்கு செய்கிறோமோ நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுங்க, நான் ஸ்கூலுக்கு போய்க்கிறேன், எனக்கு ஸ்கூலுக்கு போக வழியெல்லாம் தெரியாமோ, நான் பத்திரமா ஓரமாக போயிட்டு பத்திரமா ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்துடுறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு இங்கே சுடர் சொல்லவும், சரிடா சுடர் பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தியா தருணும் ஸ்கூலுக்கு கிளம்புவோம். கரெக்டாக இன்னொரு சைடு இங்கே சுடரும் கிளம்பிடுறாங்க. சரளா அப்பயும் குழந்தைங்க கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. திரும்பவும் தியா தருண் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, போனோமா படித்தோமா வந்தோமான்னு இருக்கணும், தேவையில்லாத வேலை ஏதாச்சும் செஞ்சுங்க அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரிம்மா நாங்கள் வரோம் அப்படின்னு தியாவும் தருணும் கிளம்பிடுறாங்க. சுடருக்கும் அதே மாதிரி தான், அபி பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், நான் சொன்னது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நல்லா படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து, எக்ஸாம் வரப்போதில்ல அப்படின்னு அபி சொல்லி சுடரை அனுப்பி விடுறாங்க. அவங்க கிளம்பின அடுத்த நிமிஷம் ஸோ ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொஞ்சம் பணம் எடுத்துக்கிட்டு அபி பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வச்சுட்டு இவங்களும் கிளம்புறாங்க. சண்முகம் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க அபி சுடர் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா கிளம்பி போறாளே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா போல இருக்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல, அபிக்கு நல்லா தானே இருந்தா, ஏதாச்சும் வலி ஏதாச்சும் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சா அப்படின்றத சண்முகம் போட்டு மனசில் குழப்பிக்கிறாரு. அப்போ தான் இங்கே சரளா இருந்துக்கிட்டு என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க, ஆஃபீஸ் போக நேரமாச்சுல கிளம்புங்க அப்படின்றாங்க. சரி சரளா அப்படின்னு கிளம்புறாங்க. இந்தாங்க லஞ்ச் அப்படின்னு உடனே அதை எடுத்துக்கிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. ஏங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன், ஆனால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஆமாம், சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு ஞாபகப்படுத்தி தான் நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சண்முகம் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சரி சரலாம் நான் வரேன்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாரு. அபி முன்னாடி ஹாஸ்பிட்டல் போகவும் சண்முகம் பின்னாடியே வண்டியில் போனவர். சரலா என்ன பார்த்துட்டேவா இருக்க போகிறா அப்படின்னு பாதி தூரம் போனதுக்கப்புறமா அபிமா ஒரு நிமிஷம் நில்லுமா அப்படின்றாங்க. அண்ணா வேண்டாண்ணே, அன்னி பேச்சை மீறி எந்த பேச்சுவார்த்தையும் வேண்டாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, நீ எங்கே ஹாஸ்பிட்டல் போறியா, உனக்கு உடம்புக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் என்ன பண்ணுது அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைண்ணே, மாத்திரை தீர்ந்து போச்சு, நான் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்காக போகிறேன், நீங்கள் போங்கண்ணே அப்படின்றாங்க. ஏண்டா என்கிட்ட எழுதி கொடுத்துருந்தா நான் வரும்போது வாங்கிட்டு கொடுத்துருப்பேன்ல, நீ எதுக்கு அழியிற அப்படின்றாங்க. வேண்டாண்ணே, அன்னிக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும், நீ முதல்ல கிளம்புன, அன்னி இது ஒரு வேளை சந்தேகம் பின்னாடி பார்த்தாலையும் பார்ப்பாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை வரும், நீ போன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் ஆட்டோ வருது. சண்முகம் அங்கே அபிகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அபி சண்முகத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ஆட்டோ வருது. ஆட்டோ பிடிச்சி ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா அங்கே போயிட்டு டாக்டர் கிட்ட ஸோ விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி தையல் பிரிச்ச இடத்துல வலி இருக்குது டாக்டர், என்ன ஏதுன்னு தெரியல, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. அவங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மருந்து இதெல்லாம் வச்சு விட்டதுக்கப்புறமா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை, அந்த வலிக்கான மாத்திரை எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுத்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அப்படி, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்கள் நிறைய மனசில் போட்டு குழப்பிக்கிறீங்க போல இருக்குது, டென்ஷன் ஆகாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருங்க, சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. ஸோ இன்னொரு சைடு ஸ்கூலுக்கு போன சுடர் கேப்டன் எப்போ வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி மதியம் லஞ்ச் கொடுக்குறப்போ சுடர் எப்படி எனக்கு ஸ்கூலுக்கு வந்திருப்பார்ல, நம்ம போய் பார்க்கலாம் புலிக்குட்டி அப்படின்னு
வெற்றியும் புலிக்குட்டியும் சேர்ந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுக்கறதுக்காக வராங்க. சுடர் கேப்டனை பார்த்துட்டு கேப்டன் அப்படின்றாங்க. அப்போது புலிக்குட்டி நீ மகேஷ்க்கு போய் லஞ்ச் கொடுத்துட்டு வந்துடு, நான் சுடர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே சரிடா வெற்றி அப்படின்னு அவரே லஞ்ச் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன், நீங்கள் தான் நான் ஸ்கூலுக்கு திரும்ப வரத்துக்கு காரணம்னு நர்மதா மேடம் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க. என்னடா நீ படிக்க வேண்டிய வயசு சுடர், நீ படிக்கணும்னு ஆசைப்படுற, நீ படிக்கணுன்றது எனக்கும் ஆசை தான் அதான் அப்படின்றாங்க. சரிங்க கேப்டன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா ஸ்கூலுக்கு நீங்கள் திரும்பவும் நான் ஸ்கூலுக்கு வர மாதிரி பண்ணீங்களா, அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் அப்படின்றாங்க. என்ன சுடர் கிஃப்டா, அதெல்லாம் எதுவும் வேண்டாண்டா அப்படின்னு. நான் அந்த கிஃப்ட்டை காட்டினதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க, நீங்கள் வேணால் பாருங்கள், இருங்க ஒரு நிமிஷம்னு ஓடி போய் கிளாஸ் ரூம்லேருந்து அந்த பேக்லேருந்து ட்ராயிங் எடுத்துகிட்டு சுடர் ஓடி வராங்க. அப்போ தான் என்னவா இருக்கும்னு வெற்றிங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கவும் கண்ணை மூடுங்க கேப்டன் அப்படின்றாங்க, பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டு. சரி சுடர் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னவும் அந்த ட்ராயிங்கை காட்டுறாங்க. இது நான் தானே அப்படின்றாங்க வெற்றி இருந்துக்கிட்டு. ஆமாம் கேப்டன் அங்கிள், எப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா, இதில் எவ்வளோ சூப்பராக இருக்கீங்கன்னு, இதை நானே உங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வரைஞ்சது. இந்த கேப்டன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் இந்த கேப்டனை பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்டா ஏன் இப்படி சொல்லிட்டா அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கீங்க, நிறைய தாடி தப்புமா, என்னமோ படத்தில் வர தேவதாஸ் மாதிரி இருக்கீங்க, எனக்கு பிடிக்கல, இதுதான் பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா கேப்டன் அப்படின்றாங்க. சுடர் அதை என்கிட்ட கூட ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கூட அப்படின்றாங்க. இப்போ தான் கிஃப்டெல்லாம் வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சுடர் சொல்லவும் ப்ளீஸ் கேப்டன் அப்படின்றாங்க. சரிங்க கேப்டன், நீங்கள் இந்த படத்தில் இருக்கிறவங்க மாதிரியே இருப்பீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், அப்போ நான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சுடர் இருந்துக்கிட்டு இப்போ என்ன உனக்கு இதில் இருக்கிற மாதிரி என்னை பார்க்கணும் அவ்வளோதானே, சரி நாளைக்கு உன்னை இதில் இருக்கிற மாதிரி வந்து பார்க்குறேன், மீட் பண்ணி ஓகேவா அப்படின்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன் அப்படின்றாங்க. சரி இந்தாங்க அப்படின்னு அது கொடுக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றிக்கு. புலிக்குட்டியும் வந்துடுறாரு. புலிக்குட்டி வந்ததுக்கப்புறமா புலிக்குட்டி இங்கே பாருடா சுடர் என்னை எப்படி வரைஞ்சிருக்கான்னு, தத்ரூபமாக அப்படியே அச்சு பிசுறாமல் வரைஞ்சிருக்கா, எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கா பார்த்தியா அப்படின்றாங்க. சுடரை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே, சுடர் நல்லா ட்ராயிங் பண்ணுவான்னு, ஏன் உங்கள் கேப்டனை மட்டும்தான் வரைஞ்சி கொடுப்பியே சுடர், என்ன வரைய மாட்டியா அப்படின்றாங்க. உன்னெல்லாம் சுடர் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்னு புலிக்குட்டியே கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி வெற்றியும் சுடர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. கிளாஸ் பெல் அடிச்சது. சுடர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வெற்றியும் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக போகிறாரு. இன்னொரு சைடு செக்கப் முடிச்சுட்டு அபி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தது அப்புறமா சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு அபி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது ஆக்சுவலி வந்து படுத்துட்டு இருக்காங்க. படுத்து எழும்போது உட்காரும் போதெல்லாம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சரளா இதெல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா போல இருக்குது, கீழே படுத்துக்கிட்டு இழந்துக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க உள்ள மனசுக்குள்ளே ஈரம் இருந்தாலையும் அது பெருசாக காட்டிக்காமல் கண்டுக்காமலையும் அவங்க பாட்டுக்கு சரளா அமைதியாக போயிடுறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே ஸ்கூல் முடிஞ்சு சுடர் ஈவினிங் வரும்போது தனியாக தான் வராங்க. அவங்க சொன்ன மாதிரி யாருக்கிட்டையுமே பேசுறது கிடையாது, தனியாக தான் வராங்க. அதே மாதிரி தான் தருண் தியா கூட தனியாக தான் வந்துட்டுருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு. தருண் என்னமோ சொல்கிறாரு, நம்ம சுடர்கிட்ட பேசலாமா, அம்மா தான் பார்க்க மாட்டாங்கல்ல, பேசலாம் அப்படின்றாங்க. வேண்டாம் தருண், அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, நான் அப்புறம் சொல்லிவிடுவேன், வேண்டாம் அம்மா பேச்சு கேட்கணும்லன்னு தியா சொல்கிறதுனால தருணும் பேசாமல் போயிடுறாங்க. சுடர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வெற்றி அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கார். முக்கியமாக அந்த பேப்பரை கட் பண்ணி எடுத்து அது ஞாபகமாக இருக்கணுன்றதுக்காக பிரேம் போட்டு அதை வச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கார். அப்போது திவ்யா போகிறாங்க. என்ன வெற்றி, காலையில் தலையை தொங்க போட்டுட்டு நின்றுட்டு இருந்தேன், இப்போ என்னமோ சந்தோஷமாக எதையோ கையில் வச்சுக்கிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்கேன், நான் தான் வரும்போது பார்த்தனே, என்னது அது காட்டு அப்படின்றாங்க. இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. காட்டு வெற்றி ப்ளீஸ் காட்டு அப்படின்றாங்க. பார்த்தா வெற்றி, என்ன வெற்றி இது கேப்டன்னு போட்டிருக்கு, இது நீயா, இது ஆச்சரியமாக இருக்குது, உண்மையிலே இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி உன்னை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா அப்படின்றாங்க. ஓ உனக்கு கூட அப்படி தான் தோணுதா அப்படின்றாங்க. ஆமாம் வெற்றி, இது யார் உனக்கு கொடுத்தது அப்படின்றாங்க. இங்கே பாரு, இதை சுடர் தான் எனக்காக வரைஞ்சி கொடுத்தா, நல்லா இருக்கா அப்படின்றாங்க. பரவாயில்லையே, இந்த சின்ன வயசில் சுடருக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கா, உன்னை அப்படியே அச்சு பிசுறாமல் சூப்பராக வரைஞ்சிருக்கா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது வெற்றி அப்படின்றாங்க. ஆமாம் சுடருக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி உன்ன மாதிரியே பார்க்கணுன்னு ஆசை, அதனால தான் இதில் இருக்கிற மாதிரியே நான் மாறி சுடர் முன்னாடி போய் நிற்க போகிறேன் அப்படின்றாங்க. வாவ் சூப்பர் வெற்றி, நீ கிஃப்ட் கொடுத்தப்போ தான் சுடர் காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கலை, சுடர் உனக்காக ட்ராயிங் பண்ணி கொடுத்துருக்கா, இப்போது
நீயும் சுடருக்காக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா இங்கே பாரு சுடருக்கு ஏதாச்சும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் ஏற்றுக்கிற மாதிரி அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடு வெற்றி. ஏன்னா சுடர் உனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காளா, ரொம்ப ரொம்ப உனக்கு சுடரை பிடிக்கும்ல அப்படின்னுவோம். ஆமாம் நானும் யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன், நீயே கரெக்டாக சொல்லிட்ட. சரி என்ன வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு நீயே ஒரு ஐடியா சொல்ல அப்படின்றாங்க. அவங்க வீட்டில் ஏற்றுக்கிற மாதிரினா பேசாமல் நீ சுடருக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கிட்டு போய் கொடுக்குறியா அப்படின்றாங்க. ட்ரெஸ்ஸா? எப்பயுமே அவள் பட்டுப்பாவாடை சட்டை தானே போடுவா, அதுதானே ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கனே, அதுவே கொடுத்துருவா அப்படின்னு. வேணாம் வெற்றி, எப்பயுமே சுடர் அப்படி தானே இருக்கா, சேஞ்சுக்கு இந்த சுடிதார் வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு போய் கொடு, வெஸ்டர்ன் ட்ரெஸ் மாதிரி அப்படின்றாங்க. சரி நீ சொல்கிறதும் சரிதான், சுடருக்கு நான் பிடிச்ச மாதிரி வேறு ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கிட்டு போய் கொடுக்குறேன்னு வெற்றியும் அந்த ஃபோட்டோ ஜாலியாக அவளோட ரூமில் எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டு அதுக்கப்புறமா நேராக வந்து பார்பர் ஷாப்புக்கு போகிறாங்க. பார்பர் ஷாப்புக்கு போயிட்டு முடியெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு வீட்டுக்கு வந்து திரும்பவும் குளிச்சுட்டு வாடா புளிக்குட்டின்றாங்க. எங்கடா வெற்றி, ஆள் பார்க்கவே சூப்பராக இருக்கடா, சுடர் தான் உன்னை நிறைய மாற்றிட்டா அப்படின்றாங்க. ஆமாடா என் பொண்ணு சுடருக்காக வாசப்பட்டதை எதை வேணாலும் நான் செய்வேனே அப்படின்றாங்க. இப்போ எங்கடா போகிறோம் வெற்றி அப்படின்றாங்க. என்ன சுடர்கிட்ட காட்ட வேணாமா அப்படின்னு. என்னடா வெற்றி, ஸ்கூலில் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு தானே சொல்லிட்டு வந்தேன், இப்போவே போய் ஆகணுமா அப்படின்னு. இல்லடா எனக்கு ஆர்வம் பொறுக்க முடியல, சுடர்கிட்ட இப்பயே காட்டியாகணும், முக்கியமாக சுடருக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை சுடர்கிட்ட கொடுத்துட்டு இதை காட்டிட்டு வரணும் அப்படின்றாங்க. சரிடா சரி நேராக ரெண்டு பேரும் அங்கே போய் நிற்கிறாங்க. அம்மா சுடரை இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்றாங்க. சரி நான் என் ஃபோனில் இருந்து அபிக்கு கால் பண்ணுறேன் அப்படின்றாரு புலிக்குட்டி. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கால் பண்ணுவோம். அங்கே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சுடர் தான் அந்த டைமில் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்த உடனே ஹலோன்றாங்க. சுடர் பாப்பா நான் புலிக்குட்டி அங்கிள் பேசுகிறேன் அப்படின்றாங்க. அங்கிள் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்றாங்க. இல்லைம்மா நானும் வெற்றியும் இங்கே உங்கள் வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணுறோம், நீ வரியா அப்படின்றாங்க. என்னாச்சு அங்கிள் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சுடர், வெற்றி தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே மாறி காட்டேன்னு சொன்னான்ல, அதான் உன்கிட்ட நீ அவனை பார்க்கணுன்னு முடியெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு வெட்டிட்டு வந்திருக்கான் அதான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அங்கிள், தோ வரேன் அங்கிள் அப்படின்னு சுடர் கால் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வராங்க. ஆக்சுவலி அபி அந்த டைமில் எங்கேயும் எழுந்திரிச்சு போயிருக்காங்க. இப்போது சுடர் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு காணோன்னு உட்காந்து பார்க்குறாங்க. சரி எங்கேயாச்சும் போயிருப்பான்னு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க அங்கேயே உட்காந்துக்கிட்ட அபி. அதுக்கப்புறமா என்னென்ன ஹோம்ஒர்க் சுடர் பண்ணிகிட்ருக்கா, ஸோ எப்படி பண்ணியிருக்கா, கரெக்டாக ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறாளான்னு அவங்களோட நோட் எடுத்து உட்காந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சுடர் வெளியில் வராங்க. சுடர் அப்படின்னவும் திரும்பி நின்றுட்டுருக்காரு கேப்டன். அப்போது வந்த உடனே சுடர் அங்கிள் அப்படின்றாங்க. சுடர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுடருக்கு. வா சூப்பர் கேப்டன் அங்கிள், நீங்கள் இப்படி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, இவ்வளோ நாளாக நீங்கள் கொஞ்சம் கூட சரியே இல்லை, இப்போ தான் சூப்பராக இருக்கீங்கன்னு சுடர் சொல்லுவோம். பிடிச்சிருக்கா உனக்குன்னு வெற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் எப்படி அங்கிள் உடனே நீங்கள் நான் சொன்ன உடனே முடி கட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னலாம் சுடர் கேட்டுட்ருக்காங்க. சுடர் ஆசைப்பட்டா எதை வேணாலும் செஞ்சு கொடுப்பேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு உன்னை பார்க்கும்போது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும். சரி நீ எனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு கொடுத்து என்னை இப்படி மாற்றிருக்கல, அதுக்காக உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கான்னு வெற்றி சொல்கிறாரு. என்ன கேப்டன் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் இந்தா பாரு அப்படின்றாங்க. சுடர் அதை வாங்கி பார்க்குறாங்க. ப்ளீஸ் புடி, இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த கிஃப்ட் எதுவுமே நீ வாங்கிக்கல, ஆனால் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரு சுடர் அப்படின்னுவும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஹை ட்ரெஸ்ஸுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சுடர். ஆமாம் ஆனால் இது நான் போடுற மாதிரி பாவாடை சட்டை கிடையாது அப்படின்றாங்க. ஏன் நீ பாவாடை சட்டை தான் போடணுமா, வேறு ட்ரெஸ்ஸே போடக்கூடாதா, நீயும் தியா மாதிரி வேறு ட்ரெஸ்லாம் போடணும்ல, அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி, இது உனக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன், நீ பாரு அப்படின்றாங்க. சுடர் அதை எடுத்து பார்க்கும்போது வா சூப்பராக இருக்குது கேப்டன், ரொம்ப நல்லா இருக்குன்னு பேசிகிட்டே இருக்காங்க. பிடிச்சிருக்கா பாப்பா அப்படின்னு இங்கே வெற்றியும் அதாவது புலிக்குட்டியும் கேட்டுட்ருக்கவோ இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கிற சமயத்தில் என்ன ரொம்ப நேரம் ஆச்சு, சுடர் ஆளையே காணும், எங்கே போயிருப்பான்னு சுடர்னு கூப்பிட்டுக்கிட்டே வெளியில் வந்து பார்க்குறாங்க. வெளியில் எங்கேயுமே இல்லை. வேறு எங்கே போயிருப்பா சுடர்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. வெளியில் எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டு திரும்பி பார்த்தா வெற்றி கூட பேசிகிட்டு இருக்காங்க. யாருக்கு வந்து விஷயம் செய்யக்கூடாதோ, சுடர் தன்னுடைய பொண்ணுன்றது வெற்றி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அபி இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வெற்றிக்கு தெரிஞ்சு பல மாதம் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. சுடர் அப்படின்னு அபி
அப்போது கரெக்டாக வெற்றி வந்து பார்த்துடுறாங்க அபியை. இப்போது சுடருமே அம்மு இங்கே வாங்கலே, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் இல்லை கேப்டன், நேற்று கூட படம் வரைஞ்சி காட்டினேனே பார்த்தீங்களா, நான் அந்த படத்தில் இவரை இப்படி தான் நான் வரைஞ்சி வச்சுருந்தேன், அதனால தான் இவர் எல்லாத்தையும் முடியெல்லாம் சேவ் பண்ணிவிட்டு ட்ரீம் பண்ணிவிட்டு என் முன்னாடி வந்து நின்றுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எனக்கு கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சுடர் சொல்லிட்டு இருக்கவும் அபிக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதில் புலிக்குட்டியும் கூட இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. கிட்ட வராங்க. சுடர் என்ன இது என்கிட்ட சொல்லாமல் நீ எப்படி வெளியில் வரலாம் அப்படின்றாங்க. ஏன் அம்மு கோவப்படுறீங்க, கேப்டனை பார்க்கணும் தான் வெளியில் வந்தேன் அப்படின்றாங்க சுடர் இருந்துக்கிட்டு. சரி உள்ளே போ, ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிக்கணும்ல அப்படியே வச்சுட்டு வந்திருக்க அப்படின்றாங்க. சரிங்க அம்மு நான் போகிறேன், நீங்கள் கேப்டனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, நீங்கள் அவரை பார்த்து பேசிட்டு வாங்க நான் போகிறேன்னு. சுடர் கேப்டன் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது, தேங்க்யூ கேப்டன், நாளைக்கு ஸ்கூலில் பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு நேராக கிளம்பிடுறாங்க. இப்போது அபி அங்கே நின்றுட்டுருக்குவோம். இங்கே பாரு சுடர்கிட்ட நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. இங்கே பாரு அபி, நீ எந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினச்சியோ அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது சுடர் என்னுடைய பொண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாளாக கேப்டனாக அவள் என் கூட தான் பழகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு என் பொண்ணுக்கு உன்னால் ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சின்னு நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு அபி, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. வெற்றி தன்னுடைய பொண்ணுன்னு என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டான் தெரியுமா சுடர், அன்னைக்கு உங்களை கடத்தி வச்சுக்கிட்டு இருந்தான்ல கருணா, அன்னைக்கு தான் தெரியும். சுடர் இந்த விஷயத்த சொல்லும்போது உங்களை காப்பாற்றணும்னு வெற்றி வந்தப்போ தான் தன்னுடைய பொண்ணு சுடர் அப்படின்றதையே வெட்டி தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்ச நாள்லேருந்து நீ அவன்கிட்ட சொல்லலைன்றது ஒரு பக்கம் கோவம் இருந்தாலையும் எனக்குன்னு என் பொண்ணு இருக்கான்னு சுடர் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான். சுடருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் வெற்றி பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கான். கண்டிப்பாக வெற்றியால் சுடருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு புலிக்குட்டி சொல்லவும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இவர் ஃப்ரெண்டு இருக்காருல்ல சுடர் என்னோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவர் உண்மையிலே சுடரை அமைதியாக விட மாட்டார். நாங்கள் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, பல கஷ்டங்களுக்கு அப்புறம் நான் இப்போ தான் கொஞ்சமாச்சும் என் பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கணும்னு வெளியில் வந்திருக்கேன். அதுவும் நான் எந்த நிலமையில் வந்திருக்கேன்றது நல்லாவே தெரியும். தேவையில்லாமல் என் பொண்ணு கூட பேசி பழகி அவளோட மனசை மாற்றி அவகிட்ட நீ தான் அவளோட அப்பான்னு சொல்லி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லை அபிமா, நீ எதை பற்றியும் பயப்படாத, வெற்றி அது சொல்ல மாட்டான். அவன் சொல்லணும்னு நினச்சப்போ அவள் அப்பாவை எந்த அளவுக்கு சுடர் வெறுக்கிறான்றதை அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் சுடர் மேலே பாசத்தை மட்டுமே காட்டி வெற்றி வளர்த்துட்டு இருக்கான். சுடர் கஷ்டப்பட்டதை அவனாலையும் தாங்கிக்க முடியல, என் பொண்ணு இந்த நிலமையில் இருக்கிறான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் வந்து சுடருடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் வெற்றி ஓடிட்டுருக்கான். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக சுடர்கிட்ட தான் தான் அப்பான்ற விஷயத்த வெற்றி சொல்லவும் மாட்டான். இது வரைக்கும் தெரியாமல் தான் சுடரும் கேப்டனாக மட்டும் பழகிட்டு இருக்கா. ஆனால் வெற்றிக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சுடர் தன்னுடைய பொண்ணுன்றது தெரிய வரும். அதனால 2 பேருக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது. வெற்றியும் சொல்ல மாட்டான், சுடருக்கும் இன்னமும் தெரியாதுன்னு புலிக்குட்டி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, வேண்டாம் சுடர்கிட்ட பழகாதீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை வேண்டாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு, ஏற்கனவே நீ சுடர் என்னுடைய பொண்ணுன்னு சொல்லாமல் 10 வருஷமாக என்கிட்ட இருந்து மறைச்சி அவளை நீ வளர்த்துட்டு வர, இதுக்கே நான் உன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கேன். இதுக்கப்புறமும் நீ என் பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை சொல்ல நீ யாருடைய, அவள் என்னுடைய பொண்ணு. இங்கே பார், நான் நினச்சா சுடர்கிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்லி அவளை என்னால் பிரித்து கூட்டிகிட்டு போக முடியும். ஆனால் நீ தான் என் பொண்ணுடைய மனசில் என்னை பற்றி தப்பான எண்ணத்தையே விதைத்து வச்சிருக்கிய. அப்பான்ற பேச்சை எடுத்தாலே அவள் அந்த அளவுக்கு கோவப்படுறா. வேண்டாம், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். தேவையில்லாமல் என்ன சுடர்கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாது நீ சொல்லாத அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவர்கிட்ட சொல்லுங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க, தேவையில்லாமல் சுடருக்கு தான் பிரச்சனையாக வரும் அப்படின்றாங்க. எல்லாம் வெற்றிக்கும் தெரியுமா, தெரிஞ்சதுனால தான் சுடர் இருக்கிற விஷயத்த கருணா கூட இது வரைக்கும் சொல்லாமல் இருக்காங்க. ஏன் உனக்கு ஒரு அண்ணா இருக்கிறன்ற விஷயம் கூட இன்னமும் கருணாக்கு தெரியாது. வெற்றி உன்னை ஒன்றும் காட்டி கொடுக்கணும்னு அவன் நினைக்கலம்மா. எல்லா விஷயமும் தெரிஞ்சு உனக்காக அவன் கருணா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். எதுக்காக தெரியுமா, உன்னை கொலை பண்ண பார்த்தாங்கல்ல ஜெயிலில், அதுக்கு காரணம் கருணா தான் உன்னை கொலை பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கான். அதுக்காக வெற்றி சண்டை போட்டான்னு தெரிஞ்சதும் அபி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இதோடு இந்த எபிசோடு
முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, அபி சுடரை இனி வெற்றிக்கிட்ட இருந்து ஒதுங்கியிருக்க சொல்லி பிரிக்க போகிறாங்களா, இல்லை வெற்றி நமக்காக இது வரைக்கும் கருணா கிட்ட எதிர்த்து பேசியிருக்கான், சப்போர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்பா பொண்ணு பாசத்தை ஏன் பிரிக்கணும் அப்படின்னு அபி நினச்சி இந்த விஷயத்தை இப்படியே மறைச்சிட போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.